அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பிப்ரவரி மாதத்தில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும், அது மட்டுமல்லாது மிக வலுவாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த பிப்ரவரி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் முற்பகுதியில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க. பிற்பகுதியில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சென்று அங்கிருந்து ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார். இப்படி ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் அவரது மைந்தனாகிய சனியுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாக சனியுடன் ராசியின் அதிபதியான சூரியன் இணைவது சாதகமற்ற சூழல் என்றாலும் சப்தமஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் விலகும். கனகச்சிதமாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகுவுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான தடை தாமதங்கள் கட்டுக்குள் வரும். பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த விஷயங்கள்ல மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அஷ்டமஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய ராகுவுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். மேலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் விரைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும். மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அலைச்சலை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் நல்ல வெற்றி வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது 2இல் இருப்பதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சிந்தித்து முடிவெடுப்பதற்கான மிக சிறப்பான சூழலையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அச்சம் நிறைந்த விஷயங்களை துணிச்சலுடன் மேற்கொண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிழல் கிரகமான ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பாலும் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பாலும் நிறைவாக உண்டு. கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனி திகழ்கிறார். அதற்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாக சப்தம சனியின் அமைப்பு காரணமாக நிரந்தர வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக சந்திக்க முடியும். மிக பெரிய அளவிலான
காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை கூட இந்த தருணத்தில் சாதாரணமாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழலையும் சனி பகவான் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த வேலையை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருப்பது அவரால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு உறுதியாக வழிவகை செய்கிறது என்பதிலும் சந்தேகமில்லை. மேலும் இந்த தருணத்துல நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்வதற்கான வாய்ப்பும், எதிர்பார்க்கக்கூடிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நல்ல சூழலும் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வது தவிர்த்து விட வேண்டும். இந்த தருணத்தில் சற்று சாதுரியமாக சிந்தித்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகருகிறார். குருவினுடைய இந்த மாறுதல் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் வக்ரகதியில் குரு பார்வை கிடைப்பதை விட வக்ர நிவர்த்தி பெற்று 2, 4, 6 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும். பெரிய அளவிலான தடை நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் தடையை விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான புதிய வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க முழு சுபகிரகமான குரு. எனவே குருவினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் 10 வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதைவிட லாபஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இந்த பிப்ரவரி மாதத்தில் உறுதியாக சிறிய முதலீடாவது அல்லது சிறிய சேமிப்பாவது உங்களுடைய பெயரில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் பெறப் போகிறார். பெரும்பாலும் 6, 7ஆம் இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எனவே நினைத்தபடியே கல்வி சார்ந்த சூழலும் சாதகமாக அமையும். சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். சந்திரனின் அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.